குடிக்கலாமா, பெண்களுக்கு இந்த கல் குடிக்கிறதால நன்மைகள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எனக்கு தோணுது. அது என்ன சொல்லுங்க. உணவு உண்பதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற எந்த பேதமும் இல்லை. ரெண்டு பேருக்குமே உணவு உண்டாதான் அவங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். இப்போ கல் வந்து ஒரு முழுமையான உணவு. இதில் ஆண்கள் பெண்கள் என்று வேறுபாடு இல்லை, ரெண்டு பேருமே சாப்பிடலாம். அதே போல் வயசு வித்தியாசமும் இல்லை. குழந்தைகளிலிருந்து, அதாவது பிறந்த குழந்தைகளிலிருந்து வயது கடந்து முதிர்வு வயது அடைகிற வரைக்கும் வந்து கல் குடிக்கலாம். இப்போ எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதாவது வீட்டில் வந்து குழந்தை பிறக்கிற அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, குழந்தை பிறந்த உடனே சேனை கூட்டுவாங்க, சோனை வைக்கிறதுன்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. என்னென்னா, நல்லா வாழ்ந்த நற்பண்புகளோட அறத்தோடு வாழ்ந்த நல்ல மனிதர்களை கூட்டு வந்து அவங்க கையால் இனிப்பு தண்ணியை, அதாவது தேன் அல்லது கருப்பட்டி அல்லது இனிப்பு தண்ணியை வந்து நாக்கில் வைப்பாங்க. எங்கள் ஊர் சைடு சக்கரை தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க சென்னையில். அது எங்கள் ஊரில் சோவனை சொல்லுவாங்க, சேனை கூட்டுதல்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சேனை கூட்டும்போது எங்கள் ஊரில் கல்லை தான் சேனையாக கூட்டுவாங்க. கல்லை தான் குழந்தைக்கு வந்து சில துளி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தாய்ப்பாலே கொடுப்பாங்க. அந்த வழக்கம் இங்கே இருந்துச்சு. இப்போது மருத்துவமனையில் மட்டுமே குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வானது போனதுக்கு அப்புறமா இப்போ யாரும் அதை செய்கிறது இல்லை. அதை அப்போது பெண்கள் கண்டிப்பாக குடிக்கலாம். பெண்கள் குடிக்கும்போது அவங்களுடைய வயிற்று பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். மாதவிடாய் பிரச்சனைகள் இதெல்லாமே பெண்களுக்கு சரியாகும். நன்றி 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 நன்றி.